இப்ப நீங்க ராதிகா அவர்கள் சொல்ற விஷயத்தை எடுத்துங்க, ஷகிலா அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை எடுத்துங்க, அதுக்கப்புறம் விசித்ரா சொல்ற விஷயத்தை எடுத்துங்க, இப்ப இவங்க சாந்தி வில்லியம்ஸ் சொன்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாரும் பேசுகிற விஷயங்கள இப்ப சின்மயி பாடகி சின்மயி தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, மாஃபியா அப்படின்ற வார்த்தையை விட சக நடிகைகளுக்காக ஒரு நடிகர் கூட ஏன் சார் வாய் திறக்கல? இந்த நடிகரும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, இப்ப இவங்க சாந்தி வில்லியம்ஸ்லாம் நான் அந்த நேர்காணல் பார்த்தேன், ராத்திரியில வந்து ஏன் அறக்கதை கூட தட்டுவாங்க, அவங்களுக்கு என்ன வயசு, அவங்க அறக்கதை கூட தட்டுவாங்க. இன்னும் பல பேர் வன்மத்துல கூட சொல்றாங்க, அவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அதை இதோட கிளப் பண்ணி எல்லாம் பேசுவாங்க. ஒரு பிரச்சனை கிளம்பிருச்சுன்னா பல பேர் கிளம்புவாங்க, அதுல உண்மை 10 பேர்கிட்ட தான் இருக்கும், மீதி 15-20 பேர் என்ன பண்ணுவாங்க. வடிவேலு ஒரு காலகட்டத்துல அவர் தெரியாதனமா வந்து ஒரு அரசியல் மேடை ஏறி பேசிட்டாருன பிறகு அவர் வாய்ப்புகள் என்ன ஆச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த அம்மையார் மறைவு வரைக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராதிகா அவர்கள் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது நிறைய விஷயம் சொன்னாங்க. எனக்கே நிறைய ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல வெளியான ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டுமல்லாம ஒட்டுமொத்த திரையுலகத்தையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது செக்ஷுவல் ஃபேவர்ஸ், பாலின அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு நடிகைக்கு வாய்ப்பே இங்க மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல வந்து தெரிய வந்திருக்கு. சோ இத பத்தி இன்னும் டீடைலா பேச நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் கோடங்கி ஆப்ரஹாம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க பாத்திருப்பீங்க, ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியவே வந்து அப்படியே ஒட்டுமொத்தமா திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து பல நடிகைகள் வந்து எனக்கும் இது மாதிரியான கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முன் வந்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆக்சுவலா இந்த கமிட்டி போடப்பட்டதனுடைய நோக்கமே வந்து 17 நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். அங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்றதை தாண்டி வந்து பாதுகாப்பை தாண்டி அவர்களுக்கு உயிருக்கே அச்சுறுத்தல் மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே தான் அது சம்பந்தமாக அங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த நடிகை வந்து அங்க அம்மா அமைப்பு இப்ப கலைஞ்சிருக்கு இல்லையா, அந்த அமைப்பு கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் வந்து அவங்க எடுக்கல, சரியா கவனிக்கல. அந்த அடிப்படையில பெண்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இது வரைக்கும் வந்து இந்தியாவில எந்த திரைத்துறையிலும் பெண்களுக்காக தனி அமைப்பு இல்லை. எல்லாம் ஆணாதிக்க மனப்போக்கோடு இருக்கிற அந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கு. முதல் முறையாக கேரளாவில ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க. அந்த அமைப்பினுடைய அழுத்தம் காரணமாக தான் இந்த ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது. ஒரு நீதிபதி தலைமையில தான் அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. அது ஒரு 2 வருஷம் பல பேர்கிட்ட வந்து விசாரணை பண்ணாங்க. அந்த விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தீர்ப்பை வந்து கொடுக்காம அவங்க கொடுத்த கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம் 350 பக்கம் கமிட்டியோட அறிக்கையை வந்து ஒரு 5 ஆண்டுகள் கடப்புல போட்டு, அப்புறம் அந்த அறிக்கையை வெளியில கொண்டு வரணும்னு பல போராட்டங்கள் பண்ணி, அதுக்கப்புறம் ஆர்டிஐல போட்டு, அப்புறம் இப்பவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கம் 65 பக்கத்துக்கு மேல மறைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் வெளியில வரவே இல்லை. ஒரு 250 பக்கம் வெளியில வந்திருக்குன்னா அது 19ஆக இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் பேசுற மாதிரி தான் வந்திருக்கு. அதுல ஒட்டுமொத்தமாக அவங்க சொன்ன விஷயம், நேற்று கூட நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில நேரலையில இருக்கும்போது ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப ஆவேசமா கொந்தளிச்சு நிறைய விஷயம் சொன்னாங்க. நம்ம பெண்களை மதிக்கிறவங்க தான், அதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஒரு துறையில ஒரு விஷயம் இருக்குன்றதுனால ஒட்டுமொத்த துறையே தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம அதை நான் முன்வைத்தேன், அவங்க அதை ஏத்துக்கவே இல்ல நீங்க சொன்னது ரொம்ப தப்பு, கமிட்டியே சொல்லியிருக்கு அப்படின்னா கமிட்டியில யார்கிட்ட என்ன பேசுனாங்க, அந்த துறை மலையாள துறையில இந்த பிரச்சனை இருக்கான்னா 100% இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதை நான் வந்து தமிழ்ல 100% இருக்கானா நான் மறுக்கிறேன் அதை. ஏன்னா நான் இந்த துறையிலே இருக்கேன், ஒரு 27 ஆண்டுகள் இருக்கேன், பல பேர்கிட்ட பழகி இருக்கேன். நான் ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏற்கனவே திரைப்படங்கள்ல நான் பணியாற்றி இருக்கிறேன், ஒரு செய்தியாளரா 27 வருஷம் பயணத்துல இருக்கேன். எல்லா இயக்குனர், நடிகர், நிறைய பேர்கிட்ட நான் நெருக்கமான பழக்கம், நல்ல நட்போட ஒரு சகோதரத்துவமா பழகிட்டு இருக்கோம். இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா உடனடியா பேசி தீக்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க வந்து அம்மா வந்து கலைக்கப்பட்டிருக்கு, மோகன்லால் வாய் திறக்கவே இல்லை, அவர் வந்து ரிசைன்மெண்ட் ஓடி போயிட்டாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மோகன்லால் அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரு அது ஓப்பனா வந்து சொல்லிட்டாரு. நாங்க வந்து இந்த கலைச்சதுக்கு காரணம் என்னன்னா இது சுதந்திரமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு அவர் போக்கு சொல்றாரு. ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா தெரியுதுங்க, என்னன்னா இங்க சொல்லப்பட்ட புகார்கள் எல்லாம் நேற்று நடந்தது. நான் எல்லா இடங்களும் அதை பதிவு பண்றேன். அது ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, இனிமேலாவது பெண்கள் வந்து உடனடியாக அதை வந்து களத்துக்கு எடுத்துட்டு வரணும், பிரச்சனையை எடுத்துட்டு வரணும். அப்பதான் தீர்வை நோக்கி நகரும்.
இப்ப நீங்க சொன்ன எல்லாரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, எனக்கு இது வந்து ரொம்ப முன்னாடி நடந்துச்சுங்க, அவங்க எல்லாம் அப்ப பெரிய ஆட்களா இருந்தாங்க, நான் அப்பதான் வளர்ந்து வருகிற நடிகையா இருந்தேன், என்னால அப்ப பேச முடியல, இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு. இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராதிகா அவர்கள் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது நிறைய விஷயம் சொன்னாங்க. எனக்கே நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு, நான் போல்டா அதை வந்து எதிர்கொண்டேன், என் ரூமுக்கு வந்து நிறைய பேர் நடிகைகள் தட்டியிருக்காங்க, நான் அவங்களை பாதுகாப்பு கொடுத்திருக்கேன் சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, விஷால் வந்து பேசுனது தப்பு, அவர் சொன்னது வந்து ரொம்ப அவர் எப்படி அவர் முன்னாடி பண்ணணுமே, அவர் வந்து அவர் தான் நின்று செய்யணும்ன்றாங்க. நியாயமான விஷயம் தான். விஷால் இல்ல, எந்த நிர்வாகத்துல எந்த நிர்வாகி இருந்தாலும் அவர்கள் இந்த கருத்தை வந்து எப்படி பார்க்கணும்னா, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அமைப்புகளுடைய பங்குதான். இது நடிகர் சங்கம் மட்டும் இல்ல, தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் இல்ல. இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு 23 அமைப்பு இருக்கு. இந்த 23 அமைப்புலயும் அதிகப்படியான நபர்கள் வேலை செய்யறது எங்கன்னு பாத்தீங்கன்னா துணை நடிகர்கள் வரக்கூடிய அந்த கும்பல் தான். இப்ப வந்து ஒரு 200 பேர் வராங்க கிரௌட் அப்படின்னா அதுல ஒரு பெண்களே ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. எல்லா வயதிலையும் இருப்பாங்க. இவங்க வந்து இளம் வயது தான் வருவாங்க, இல்ல வயதானவர் அப்படிலாம் கிடையாது. எல்லா வயதிலும் சிறுவர்கள் ஆரம்பிச்சு சிறுமிகள் ஆரம்பிச்சு பெரிய வயதானவர் வரைக்கும் வருவாங்க. இவங்களுக்கு தங்குமிட வசதி பெருசா செஞ்சு தர்றதே கிடையாது. அவங்களுக்கு கழிப்பிட வசதி பெருசா செஞ்சு தர்றதே இல்லை. ஊதியம் முறையாக வழங்குறதே கிடையாது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஆனா அவர் பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலும் படங்கள்ல நம்ம வந்து வாய்ப்பு பார்க்கிறோம், ஐயோ இவ்வளவு பயங்கரமா நடிச்சிருக்காங்களே, இவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற வலிகள் வேதனைகள்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த கமிட்டி வந்து என்ன சொல்ல போகுது, இல்ல என்ன சொல்லி இருக்கு, இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமானா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீ2 ஒரு விஷயம் வந்துச்சு. மீ2 வந்த பிறகு என்ன நடந்துச்சு, எல்லாரும் பேசினாங்க, எனக்கு அது நடந்தது இது நடந்தது நிறைய பேசினாங்க. பேசின எல்லாம் தீர்வை நோக்கி நகர்ந்துதா? தயவுசெய்து இது புரிஞ்சுக்கணுங்க. இது புரிஞ்சுக்கிறதே இல்ல. தீர்வு எப்படி கிடைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்த எப்பவுமே அழுத்தமா சொல்லுவேன், தனி மனித ஒழுக்கம்னு ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே தீர்வை நோக்கி நகர்ந்துரும். இங்க அது இருக்கான்னா பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. பாதுகாக்க வேண்டியது யாரு? பொறுப்பாளர் யாரு? தயாரிப்பாளர்கள் தான். ஏன்னா அவங்க நம்பிதான் அந்த படமே நடக்குது. ஆனால் தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் இயக்குனர்கள் அவங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்ப ஹீரோயிசம் மனநிலையில் தான், ஹீரோக்கள் மேலதான் ஒட்டுமொத்த சினிமாவே இயங்கிட்டு இருக்கு. அப்ப அதை கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அவர்கள் தான் ஒட்டுமொத்தமா நம்முடைய படத்துல எந்த சிக்கல் இருக்கக்கூடாது, நம்ம படத்துக்கு தொழிலா வராங்க, இப்ப நாம எப்படி தொழில் செய்யறோமோ அதே மாதிரி நம்மோட சபார்டினேட்டா வர்றவங்களும் தொழிலாளிகள் தான், அவங்க உழைப்பு தான் கொடுக்க வந்திருக்காங்க, அவர்கள் நாம் வந்து இம்சை கொடுக்க கூடாது, இல்ல தவறாக அவர்களை பார்க்க கூடாது. தப்பா இப்ப நீங்க மியூச்சுவல் கன்சர்ன்ல போற எதுவும் பிரச்சனையா வர்றதில்லை. எடுத்த உடனே நாம எல்லா இண்டஸ்ட்ரியே தப்பு, இது தப்பான இண்டஸ்ட்ரி. ஏன்னா இப்ப மனக்கண் எப்படி போகுது எல்லாருன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியா தப்பான தொழில் பண்றவங்க, அந்த எண்ணமே தப்பு. எல்லா துறை மாதிரி சினிமா ஒரு துறைங்க, அந்த துறையை ஏன் தப்பாவே பார்க்கணும்? நம்ம ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, ஓகே நம்ம வெயிட் பண்றோம், அது கோர்ட்ல நீதிமன்றத்துல இருக்கு வழக்கு, நிச்சயமா யார் தவறு செய்திருந்தாலும் தண்டனை உண்டு. இப்ப அந்த ஒரு நடிகர் அதுல மாட்டிக்கிட்டாரு, ஒரு நடிகை அவர் வந்து கடத்தினாரு, கிட்னாப் பண்ணாரு, கொலை முயற்சி பண்ணாரு, கேங் ரேப் ட்ரை பண்ணாருன்றதுதான் அவர் மீது குற்றச்சாட்டு. அப்படி நடக்காம இருந்திருந்தால், இல்ல ஒருவேளை அது வெளியில வராம இருந்திருந்தா இந்த கமிட்டியே வந்திருக்காது. இந்த கமிட்டியின் நோக்கமே புறப்பட்ட இடமே 2017 அங்க நடந்ததுதான். ஏன்னா அந்த விக்டிமா இருக்கிற பெயர் எதுவும் சொல்லக்கூடாதுனால நான் சொல்லல தவிர, மற்றபடி இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு யாரையாவது குற்றம் சாட்டுகிற நடிகைகள் நேரடியா பேர் சொல்றாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? அப்ப அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய அமைப்புகளும் மௌனம் காக்கிறார்கள். பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை பெரிது பண்ணாம நடிகைகள் காலம் கடந்து புகார் சொல்லும் போது, காலம் கடந்த புகார்கள் வந்து தீர்வை நோக்கி நகர்றதே இல்லைங்க. இது சொன்னோம்னா நீங்களும் தப்பாதான் பேசுறீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு புரியவே இல்லை. பட் இப்ப எனக்கு என்ன ஒரே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சின்ன விஷயம்னா, அட்லீஸ்ட் இப்பவாது அங்க வந்து யார் பூனைக்கு மணி கட்டுவான்னு வெயிட் பண்ணவங்க ஒரு பூனைக்கு மணி கட்டியிருக்காங்க. சோ அது மலையாளத்துல மட்டும் பார்க்க வேண்டாம், எல்லா துறைகளிலும் அது இருக்கு. தெலுங்குல இல்லையா, கன்னடத்துல இல்லையா, ஹிந்தி மார்க்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பாலியல் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, அங்க நிறைவேறியே இருக்கு. இங்க தென்னிந்தியாவில அங்க போய் யாரும் கோலச்சவே முடியாது. ஆனானப்பட்ட நீங்க உலக நாயகன் சொல்லப்பட்ட கமலஹாசனாலே ஜெயிக்கும்ல வந்துட்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ரீதேவி இவங்களை தவிர பாக்கி யாரும் அங்க போய் வெற்றி பெறவே இல்லை தென்னிந்தியால இருந்து. ஆனா தொழில்நுட்ப கலைஞர்கள் எடுத்துப்பாங்க, கேமராமேன் எடுத்துப்பாங்க, நீங்க ஒளிப்பதிவாளர் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்டண்ட் கலைஞர்கள் எடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல வேலை செய்யறவங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கிரீன்ல வேலை செய்யற ஆட்கள் நடிகரா இருக்கும் நடிகையா இருக்கும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தென்னிந்தியாவுக்கான மரியாதை வட இந்தியாவில அப்படிதான் வழங்கப்படுது, பாலிவுட்ல அப்படிதான் வழங்கப்படுது. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் எடுக்கணும் இல்லைங்களா? சோ ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கு இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வெளிச்ச புள்ளி தோன்றி இருக்கு. இது நிச்சயமா தீர்வை நோக்கி நகரும்னு நான் ஆசைப்படுறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம்.
ஓகே சார். இப்போ நீங்களே வந்து சொல்லியிருந்தீங்க. லைக் வந்து ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கோ, ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகைகளுக்கோ இந்த பிரச்சனை வந்து ஏற்படுறதில்ல. அதாவது ஒரு கீழ்த்தட்டு ஒரு துணை நடிகர்களா இருக்கட்டும், இல்ல அதுக்கும் கீழ இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் முன் வச்சிருந்தீங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே காலம் கடந்து தான் இந்த புகார்கள் எல்லாமே அவங்க சொல்றாங்க. அப்படின்றதுக்கு ஒருவேளை இது காரணமா இருக்குமோ சார்? ஒருவேளை அப்போ சொல்றதுக்கான இடத்துல அவங்க இல்லாம இருக்கிறது தான் ஒரு காரணமா? அவங்கள வந்து நம்ம எதிர்க்கிறதுக்கான பலம் இல்லாதனால அவங்க சொல்லலையா கூட இருக்கலாம். இப்போ வந்து மேபி அவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு வந்தனால அத வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடியதா இருக்கலாம். சோ இப்ப காலம் கடந்த புகார்கள்னால இப்போ வந்து தீர்வு கிடைக்கவே கிடைக்காதா? இல்ல நான் காலம் கடந்து சொல்வதனால் தீர்வு கிடைப்பதில மிக சிக்கல் இருக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா நீங்க இந்த புகார் என்பது வந்து ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டுலாம் செய்ய முடியாது. இப்ப எனக்கு வந்து அவங்க வந்து பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் அப்படின் போது அங்கே சாட்சிகளுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இல்ல அவர்கள் பேசுகிற விஷயத்த ரெக்கார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. வீடியோவோ இல்ல காட்சி பதிவாக ஒரு புகைப்படமோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அது முழுக்க முழுக்க மறைக்கப்பட்ட பகுதியில நடக்கிற ஒரு சம்பவத்திற்கு காலம் கடந்த பிறகு உடல் ரீதியான விஷயங்களை கூட மருத்துவ ரீதியா செக் பண்ணி அவங்க வந்து எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன் தவிர மத்தபடி இது வந்து தப்பு அவங்க சொல்றதுன்னு சொல்லல. பெரும்பாலும் நீங்க சொல்றது மிகச் சரியான ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு அவங்க ஏன் பேசலைன்னா அன்னைக்கு அவங்க பேசியிருந்தால் அவங்க வாய்ப்புகள் மறுக்கப்படும், தொழில் முடக்கம் செய்யப்படும். அதோட அவங்க அவ்வளவுதான். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த ஹேமா கமிட்டி உருவான அந்த மலையாள இண்டஸ்ட்ரியை கையில் எடுத்துங்களேன். அங்க பெண்களுக்காக WCCன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த WCC அமைப்புல இருக்கிற நடிகைகளுக்கு எத்தனை பேருக்கு தொடர்ந்து பட வாய்ப்பு வருதுன்னு பாருங்க. இதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அங்க எதிர்கேள்வி கேட்டாலே வாய்ப்புகள் மறுக்கப்படும். நீங்க பாலியல் ரீதியா நம்ம பேசுறோமே, தமிழ் இண்டஸ்ட்ரியில மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக எல்லா ஜானர்லையும் நடிச்ச ஒரு நடிகர். டக்குன்னு சொன்னா குழந்தைகள் மேனரிசமா இருக்கட்டும், மீம்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இவர் இல்லாம பண்றதே இல்லை. வேற யாரும் இல்ல, நடிகர் வடிவேலு. வடிவேலு ஒரு காலகட்டத்துல அவர் தெரியாதனமா வந்து ஒரு அரசியல் மேடை ஏறி பேசிட்டாருன பிறகு அவர் வாய்ப்புகள் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த அம்மையார் மறைவு வரைக்கும் நான் யார சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒட்டுமொத்தமாக அவருக்கு இண்டஸ்ட்ரியில வாய்ப்புகளே வழங்கப்படல. அதுக்கப்புறம் அவர் கேரியரே முடிஞ்சிருச்சு. இப்ப கடைசியில ரொம்ப காலம் கடந்த ஒரு படத்தை நடிக்க வந்தாலும் அந்த படத்தை ஓடவே இல்லை. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா எல்லாம் அப்படித்தான். நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கல, இது தவறா இருக்கு, இது ரொம்ப தப்பான விஷயம்னு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொன்னீங்கன்னா வாய்ப்புகளை உடனடியாக அவங்க மறுக்கிறாங்க, வாழ்வாதாரத்தை நசுக்கிறாங்க, உங்களுக்கு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துறாங்க. அப்ப எந்த நம்பிக்கையில யார்கிட்ட சொல்ல முடியும்? இப்ப நீங்க ராதிகா அவர்கள் சொல்ற விஷயத்தை எடுத்துங்க, ஷகிலா அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை எடுத்துங்க, அதுக்கப்புறம் விசித்ரா சொல்ற விஷயத்தை எடுத்துங்க, இப்ப இவங்க சாந்தி வில்லியம்ஸ் சொன்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாரும் பேசுகிற விஷயங்கள இப்ப சின்மயி பாடகி சின்மயி தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க. ஏதாவது தீர்வை நோக்கி நகர்ந்ததா? நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, சரி கடந்த காலம் தான் அப்படி இருந்துச்சு, இனிமேலாவது வருகிற காலங்கள்ல ஜாக்கிரதையா இருப்பாங்களா, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணுவாங்களா அப்படின்னா அதை யார் முன்னெடுக்கணும், யார் கையில் எடுக்கணும்? அமைப்புகள் தான் எடுக்கணும். அமைப்புகள் எப்படி எடுக்கும்? அப்ப அமைப்புகள் இந்த படங்கள் எடுக்கிற எல்லாரையும் கவனிக்கணும், அவங்க வாட்ச் பண்ணணும். இங்க அமைப்புகள் எடுக்கிற அதுல நிர்வாகத்துல இருக்கிற பெரும்பாலான அவங்களுக்கான கால் ஷீட்டை வாங்கிட்டு அவங்க படம் பண்ண போயிடுறாங்க. ஒரு நடிகர் மீது பிரச்சனை வருதுன்னா பாப்பா இருப்பா என் படத்துல நடிச்சுட்டு இருக்காரு, கொஞ்சம் பொறுமையாரு, இப்ப போய் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணா எனக்கு வரமாட்டாருன்றாங்க. சோ இப்ப அடிப்படையில அவர்களுக்கு தனிப்பட்ட சிக்கல்கள் இருக்கும்போது இங்க பொதுவான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவதற்கோ பொதுவான பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதற்கோ இவங்க யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்களே. அப்ப நீங்க யாரை நோக்கி கை காட்டுவீங்க? இல்ல யாரை குறித்து நீங்க வந்து குற்றம் சுமத்துவீங்க? இல்ல யார் தீர்வு சொல்லுவாங்க? இப்ப என்ன நடக்கும்னு தெரியாம கேள்விக்குறியோட மனநிலையோட தான் எல்லாருமே இருக்கிறோம். எனக்கு இது வந்து அடுத்த கட்டம் எங்க நகரும்னு தெரியாம நிக்கிற மாதிரிதான் இருக்குது. சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பதில் சொல்ல வேண்டியவங்களே வந்து அதுல இருந்து பின்வாங்கிடுறாங்க. லைக் வந்து இப்ப மலையாளத்துல நடந்ததே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அம்மா கமிட்டியில இருந்து கூண்டோட ராஜினாமா செஞ்சுட்டாங்க. எந்த பதிலுமே சொல்லாம கிட்டத்தட்ட மோகன்லால் இன்னைக்கு தான் பேசுறாங்க. அப்போ வந்து இத நீங்க பார்க்கும்போது நீங்க சொன்ன ஒரு விஷயம், லைக் வந்து ஒருத்தவங்க வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்டா வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப சினிமா துறை, நான் வந்து இப்ப மலையாளத்துல ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். மலையாள சினிமா துறை வந்து ஒரு பவர் குரூப், அதாவது ஒரு மாஃபியா மாதிரி இயங்குது அப்படின்னும் அதுல வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து தமிழ் சினிமாவும் அப்படிதானா? நீங்க சொன்ன மாதிரி வடிவேலு சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிறப்போ அதை முடிவு பண்றது யாரு? அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்களோ ஒரு 20 நபர்களோ அவங்க கையில தான் ஒட்டுமொத்த கலைத்துறையுமே இருக்கா? ஆக்சுவலா நீங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா,
மாஃபியா அப்படின்ற வார்த்தையை விட இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லயுமே குறிப்பிட்ட சாரார் வந்து முடிவு பண்றாங்க, இந்த படம் வரலாம், இந்த நடிகை நடிக்கலாம், இந்த படத்தை இந்த பட்ஜெட்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் எல்லாம் ஹெவி பட்ஜெட்டா இருக்கும் பாலிவுட்ல எல்லாம். ஆனால் வந்து அங்க இருக்கிற விஷயங்கள் அப்படியே படிப்படியா தமிழ் வரைக்கும் வந்துருச்சு. இங்கேயும் தீர்மானிக்கிறாங்க கார்பரேட்டுகள். இப்ப நீங்க வந்து மாஃபியான்ற வார்த்தையை எடுத்துருங்க, அது ஏதோ வந்து எழுதப்படாத சொல்லப்படாத ஒரு அவதூறான வார்த்தையா பார்க்கப்படும். அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு அதுக்கு பதில் ரொம்ப நாகரிகமான வார்த்தையா பயன்படுத்தலாம் கார்பரேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த கார்பரேட் அப்படின்ற நபர்களுடைய அந்த கார்பரேட் சித்தாந்தம் அது இப்ப எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளயும் வந்துருச்சு எக்ஸப்ட் மலையாளம். கேரளா இண்டஸ்ட்ரியில மட்டும் கார்பரேட்கள் இன்னும் கால் பதிக்க முடியல பெருசா. இந்த இண்டஸ்ட்ரியில குறிப்பாக இந்த திரைத்துறையில அங்க ஏன் அது நுழைய முடியலன்னா அங்க ஒரு கட்டுக்கோப்பு வச்சிருக்காங்க. தயாரிப்பாளர்கள் இதுதான் பட்ஜெட். நீ எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், மோகன்லாலா இருக்கலாம், மம்முட்டியா இருக்கலாம், பகத் பாசிலா இருக்கலாம், இல்ல டொவினோ தாமஸா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான சம்பளம் என்பது இதுதான். இதுக்கு மேல நாங்க எந்த வசதியும் பண்ணி தர மாட்டோம், இந்த பட்ஜெட்டுக்குள்ள நாங்க படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு கன்ஸ்ட்ரைன்குள்ள வச்சு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளதான் நல்ல படங்களை எடுக்கிற. இன்னைக்கு வந்து நீங்க மலையாள இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய படங்கள்லாம் உலக தரத்துக்கு போயிட்டே இருக்கு. நீங்க ஓடிடி திறந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து நல்ல ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. வெறும் இது ஏதோ பாலியல் ரீதியான பிரச்சனையினால மலையாள இண்டஸ்ட்ரியே கலகலத்து போச்சு, இனிமே நல்ல சினிமாவே அங்க வராது, இனிமே மலையாள சினிமாவே வராது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நாம தான் முட்டாளாயிடுவோம். அப்படி கிடையாது. இந்த பிரச்சனை ஒரு நிச்சயமாக தீர்வை நோக்கி நகரும். அதுல புகார் சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். அவர்களுக்கான என்ன அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அது என நீதிமன்றத்தில் இருக்கு வழக்கு. இப்ப நீதிமன்றம் இதை தொடர்ந்து பல பேர் மீது பிணையில் வர முடியாத வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க ஜாமீன்லயே வர முடியாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ரஞ்சித் மீது வழக்கு போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் இதை சட்டப்படி நான் எதிர்கொள்வேன், சட்ட ரீதியா நான் வந்து பேஸ் பண்ணுவேன்றாரு. மோகன்லால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளும் அமைதி காத்தாரு. இன்னைக்கு அவர் மௌனம் கலைச்சிட்டாரு. நாங்க எல்லாத்துக்கும் உடன்படுறோம், நீங்க என்ன விசாரணை பண்ணாலும் நான் யார் வேணா அம்மாவுக்கு நீங்க வந்து எலெக்ஷன் பண்ணி யார் வேணா வாங்க பதவிக்கின்றாரு. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணுதான், இந்த தீர்வு யார் தருவா, தீர்ப்பு எப்படி வரும், இது யார் தருவாங்க அப்படின்னு தான் அவங்க எல்லாரும். ஏன்னா இப்ப நீங்க பொறுப்புல இருந்தா பொறுப்புல இருக்கிறவங்க பதில் சொல்லணும். நீங்க மலையாளத்துல இருந்து அப்படியே தமிழுக்கு வாங்கல. தமிழ்ல வந்து விஷால் ஏன் பேசினார் அப்படின்னா, விஷால் சாதாரண ஒரு நடிகராக இருந்தா பேசிருக்க மாட்டார். ஒரு நடிகர் சங்கத்துல பொறுப்புல இருக்காரு, அதனால அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, அவர் பதில் சொல்றாரு. அந்த பதில் அவருக்கே பூமரங் மாதிரி திரும்பி வருது. அவர் சொல்றாரு, யாராவது உங்களுக்கு தவறா நடந்தா செருப்பு எடுத்து அடிங்க அப்படின்னு சொன்னவொடனே இன்னொரு நடிகை சொல்றாங்க, என் வீட்டுல நிறைய செருப்பு வச்சிருக்கேன், இது என்ன காரணத்தினால அவங்க சொல்றாங்கன்றது இன்னொரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு. சோ இங்க வந்து சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகமானதுனால என்ன பேசினாலும் அது உடனடியாக வைரல் ஆகுதுன்ற ஒரு காரணம் வரும்போது யார் மீது வேண்டுமானாலும் குற்றச்சாட்டை யார் வேணா சொல்லலாம். அதுல உண்மை இருக்கா, ஆதாரம் இருக்கா, அது நியாயமா இருக்கா யாரும் பார்ப்பதே கிடையாது. பரபரப்பாயிரும். ஒரு 2 நாள் ட்ரெண்ட் ஆன பிறகு அதோட உண்மை தன்மை தெரிய வரும். இங்க பல விஷயங்கள் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க மாஃபியா இருக்கா இல்லையான்றதை தாண்டி, மாஃபியான்றது நான் பாக்குறது இல்ல, ஆனால் மாஃபியாவை ஓரமா வைத்துட்டு நீங்க திரைத்துறையை கையில் எடுத்திருக்கிற கார்பரேட்டுகள் அவங்க நினைக்கிற மாதிரி இப்ப வளைய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. அவங்க நினைச்சாதான் ஒரு நல்ல சினிமா உருவாகிற மாதிரி ஒரு உருவகத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப எடுத்திருக்காங்க இல்லையா, இது நிச்சயமா ஏதோ ஒரு நல்ல முடிவை நோக்கி நகரும்னு நம்ம காத்திருக்கிறோம். தமிழ்ல பெரும்பாலும் அப்படி பெருசா இல்லைங்க. இவங்க சொல்றவங்க எல்லாம் வந்து கடந்த காலத்துல நடந்த சம்பவங்களை சொல்றாங்க. இன்னும் பல பேர் வன்மத்துல கூட சொல்றாங்க. அவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அதை இதோட கிளப் பண்ணி எல்லாம் பேசுவாங்க. ஒரு பிரச்சனை கிளம்பிருச்சுன்னா பல பேர் கிளம்புவாங்க, அதுல உண்மை 10 பேர்கிட்ட தான் இருக்கும். மீதி 15-20 பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் சொல்றாங்க நாமளும் சேர்ந்து சொல்லுவோம், அப்பதான் நம்மள வந்து சமுதாயம் திரும்பி பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி சரி, இப்போ வந்து எல்லாருமே வந்து கடந்த காலத்துல நடந்ததுதான் பேசுறாங்க, இப்போதைக்கு யாருமே வாய் திறக்கல, அப்ப இப்போ இல்லையா இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னது கூட கரெக்ட். லைக் வந்து ராதிகா, விசித்ரா அந்த பேட்ச் நடிகைகள் தான் வந்து இப்ப அதிகமா வாய் திறந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து இப்போ டாப்ல இருக்க நடிகை சமந்தாவா இருக்கட்டும், அமலா பாலா இருக்கட்டும், இவங்களுமே வந்து இதுக்கு வந்து அறிக்கையை வந்து வெளியே விடுங்க, ஃபுல் ரிப்போர்ட் கொடுங்க, இதுக்கு வந்து கண்டிப்பா தீர்வு வேணும் அப்படின்னு அவங்களும் கொந்தளிக்கிறாங்களே. அதுக்கான காரணம் ஒருவேளை இப்பயுமே இருக்கு, இதுவுமே மேபி இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ வெளியே வர வாய்ப்பு இருக்காங்க. இல்ல நீங்க கரெக்ட் தான். இப்ப நீங்க 10 வருஷம் கழிச்சு வெளியில வந்து என்ன பிரயோஜனம்? இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இப்ப வந்து யார் அதாவது என்னன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடின்ற மாதிரி நோய் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, அதுக்கு நோய்க்கு தீர்வு காணணும், மருந்து கொடுத்து சரி பண்ணணும். நான் 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னா நோய் முத்திடுங்க. முத்திட்ட பிறகு நீங்க காப்பாற்றவே முடியாது இல்லையா? நீங்க என்ன நோக்கம் உங்களுக்கு? இந்த இடம் சுத்தமாகணும்,
எங்களுக்கு பாலியல் ரீதியா துன்பம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணணும், அதான உங்க நோக்கம். அப்ப நோக்கத்தை நோக்கி நீங்க நகரணும்னா ஓப்பனா பேசணும். இப்ப அவங்க சொல்றாங்கல்ல மொத்தமா வெளியிடுங்க அப்படின்னா மறைக்கப்பட்ட பக்கம் ஒரு 60 பக்கம் இருக்குங்க. ஒரு 60-65 பக்கம் வந்து அவங்க வந்து அது வெளிப்படுத்தல. ஏன்னா அதுல பேரோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னார் இந்த பிரச்சனை இந்த படத்துல நடந்துச்சு, இந்த இடத்துல நடந்துச்சுலாம் நிறைய சொன்னதாக, அதனாலதான் அந்த பக்கங்கள்லாம் வெளியிடப்படல. அது கான்பிடென்சியல் பேஜாக நீதிமன்றத்துல மூடி சீல் வச்சு கொடுத்திருக்காங்க. அந்த பக்கங்களை வெளியிட்டால் நிச்சயமா பல முகத்திரைகள் உடைஞ்சிரும். அப்ப அதுக்காக அவங்க அதெல்லாம் கொண்டு வாங்கன்றாங்க. நீங்க இவங்க சொல்றது எல்லாமே தமிழ்ல, இப்ப நம்ம தமிழ் திரையுலகத்துல இருக்கோம். தமிழ் திரையுலகத்துல இந்த நடிகர் அது பண்ணியிருக்காரு, இல்ல இந்த நடிகை இதுல பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக இதுவரை எந்த புகாரும் வரல. புகார்கள் எழும்புனது எல்லாமே 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி தான். இப்ப சின்மயி கூட சொன்னாங்க, அந்த சொன்ன புகாரை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து உறுதியா அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அதற்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னா ஆதாரங்கள் வந்து அவங்க நான் சொல்றேன்ல, இதை விட பெரிய ஆதாரம் என்ன வேண்டிய இருக்கு, நான் தானே பாதிக்கப்பட்ட விக்டிம், நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வெறும் ஆண்களை மட்டும் குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லைங்க. இங்க பெரும்பாலும் பல இடங்கள்ல பெண்களும் இது சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா உண்மை அதுதான். சில நேரங்கள்ல சில இடங்கள், எல்லாரையும் நான் சொல்லல, சில நேரங்கள்ல நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோன்ற மாதிரி வருகிற ஒரு சிலரால் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே கெட்ட பேர் வருது. அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க இதுக்கு? நான் பல பேர் பேரே சொல்ல முடியும், அது பெரிய பூதாகரமாயிரும். அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க எல்லாம் அவரவர் சொல்லாத வரைக்கும் பிரச்சனையும் வெளியே தெரியறது இல்ல. நீங்க இணக்கமாக போகும்போது உங்களுக்கு பிரச்சனை வர்றதில்ல. நீங்க நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கை ஏமாற்றப்படும் போது, இல்ல அவர்கள் சொன்ன அந்த என்ன கேரண்டி கொடுக்குறாங்களோ அந்த கேரண்டி செய்யப்படாமல் போகும்போது தான் பிரச்சனை வருது. எனக்கு இதை சொன்னீங்க செய்யல, அப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பார், நேரடியா பேட்டி கொடுக்குறேன், நான் வந்து இல்லைன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், இல்ல நான் போய் உன்னை பத்தி நான் அவதூறா நான் பேசுறேன், நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண நடக்கும். ஒண்ணு வேணாங்க, ஒரு பிரபலமான இயக்குனர், அவர் சில படங்கள் தான் எடுத்தார், நான் பேர் சொல்ல விரும்பல, நான் சொன்னாலே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அந்த இயக்குனர் இப்ப அரசியல்வாதியா மாறிட்டார். அவர் மீது ஒரு நடிகை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதுவும் இதுக்குள்ளதானே வரும். ஆனா என்ன பேசுறது, தமிழ் பயங்கரமா முழங்குவாரு. என்ன பண்ண போறீங்க? எல்லாத்திலையும் பிரச்சனை இருக்குங்க. நாம் மாறாத வரைக்கும், நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அடுத்தவங்களை மாத்துவோம், அடுத்தவங்களை நான் மாத்துவேன்னு மேடை ஏறி முழங்குவது வந்து வேஸ்ட். நம்ம மாத்துவோம். இங்க முதல்ல இங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. பேசினா நிறைய சொல்லலாங்க, நிறைய பேச ஆரம்பிச்சு உண்மைகள் வெளியே வந்துடும், வேண்டாம். அது சரிதான் சார். ஆனா வந்து இப்ப தண்டனை ஏதாவது ஒண்ணு கொடுக்கப்பட்டாதுன்னு குற்றங்கள் குறையும். நம்ம வந்து குற்றமே செய்யக்கூடாது அப்படின்னு வந்து எங்கேயுமே விதிவிலக்கு இருக்க போறது கிடையாது. இப்ப வந்து ஒரு சில குற்றங்கள் வந்து அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நடக்கிறப்பயே அது அப்போது அதுக்கு ஒரு தண்டனையோ இல்ல அதுக்கு ஒரு ஆக்ஷனோ எடுக்கப்பட்டாதான் அது வராது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குமே இங்க எதுவுமே நடக்கல. இங்கேயா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், எங்குமே எதுவுமே நடக்கல. சோ அப்ப வந்து இப்ப இருக்கிறவங்களுமே என்ன நினைப்பாங்க, நம்ம சொன்னா மட்டும் என்ன நடந்துற போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடயே கூட இதை வெளியே சொல்ல தயங்கலாம் இல்லையா? இந்த சினிமா பிரச்சனையில வந்த எதுக்குமே இதுவரைக்கும் ஆதாரம் பெருசா கிடைக்கல. அப்ப யாருக்கு தண்டனை கொடுப்பீங்க? விசாரணை தான் போயிட்டு இருக்கு. இப்ப கோர்ட்ல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. இந்த வழக்குல சிக்கின எல்லாரும் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் ஒரு முன்னுதாரணமா மாறும். அப்ப இப்ப பேசுற சமந்தாவா இருந்தாலும் சரி, இப்ப பேசுற மற்ற நடிகையா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன காரணத்துக்காக காத்திருக்காங்க? யார் மீதாவது யாராவது நேரடியா புகார் சொன்னா நாம போய் அந்த புகாரோடு இணைந்து கொள்ளலாம் காத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னா, இல்ல நான் அதை டாலரேட் பண்ணிட்டேன், எனக்கு நடக்கல ஆனா பக்கத்துல நடந்துச்சு, நான் பார்த்தேன். அது யாருமா பக்கத்துல நடந்தது, அது இப்ப நான் சொல்ல முடியாது. இல்ல அது சொன்னா பெருசா தப்பாயிரும். ஏன்னா உதாரணத்துக்கு சகோதரி ராதிகா அவர்களே எடுத்துக்கலாமே. இப்ப அவங்க வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, எனக்கு தெரியுங்க, அது அரசியல்வாதிகள் முக்கியமான ஆளுகள். இப்ப போய் அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராதுங்க. அப்ப இப்ப ஏன் அந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க? இப்ப சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சா நான் என்ன கேட்க வரேன்னா, அவர்கள் ஒரு பெரிய உயரத்துல இருக்காங்க, பெரிய மரியாதையில இருக்காங்க, அவங்க சொன்னா எல்லாம் ஏற்கப்படுகிற நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க. அவர்கள் குற்றம் சுமத்தும் இன்னார்தான் சொல்வதில் தயக்கம் இருக்கிறது என்றால், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க மிக பிரபலமா இருக்க அவர்களே இப்படி தயங்கும் போது புதிதாக வருகிறவர்கள் எப்படி பயப்படுவார்கள்? இந்த பிரச்சனையில நாம போய் மாட்டினா தொழில் முடக்கமாயிரும் பயப்படுவாங்களா இல்லையா? எக்ஸாக்ட்லி சார். அதான் நடைமுறை சிக்கல் இருங்க. பிராக்டிகல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாம நாம தீர்வை நோக்கி நகர்றோம்னா வாயிலேயே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான்.
ஓகே சார். இப்போ நீங்களே கூட சொன்னீங்க, பெண்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒற்றுமையா வந்து இந்த விஷயத்த முன் வச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, இப்ப வந்து குரல் குடுக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டதா இருக்கட்டும், பெண்கள் தான் வந்திருக்காங்களே ஒழிய, சக நடிகைகளுக்காக ஒரு நடிகர் கூட ஏன் சார் வாய் திறக்கல? இது நல்ல கேள்விங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னா எந்த நடிகரும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, இங்க வந்து கை நீட்டப்படும் போது எல்லாரும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். இன்னைக்கு ஏன் முன்னணி நடிகர்கள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ நம்ம மாட்டிக்குவோன்ற பயமா? நான் உன்ன காட்டுனா நீ என்ன காட்டிருவியோ அப்படின்ற பயமா? இயல்பாவே எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். இருக்கதான் செய்யும். ஆனால் அது எல்லாம் அவர்கள் கடந்து அங்க வந்துட்டாங்க. ஏன் கடந்து வந்துட்டாங்கன்னா, யாரும் அந்த புகாரை அவர்கள் மீது கை நீட்டல. அதனால நாம வந்து அந்த நடிகர் தவறு பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும்னு ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை சொன்னா, நீ சரியா இருக்கியான்னு உன்னை பத்தின விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. உண்மை இருக்கா இல்லையான்றதை தாண்டி நீங்க புரணி பேசுற ஆட்களும் அவதூறு பரப்புற ஆட்களும் இன்னைக்கு நிறைய ஆயிட்டாங்க. நீங்க வந்து இன்னைக்கு இணையத்தை திறந்து பாருங்க. இணையத்தை திறந்து பாத்தீங்கன்னா பல பேரும் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க வந்து டார்ச் அடிச்சு பார்த்த மாதிரி நிறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் சிரிப்பா இருக்கும். இவங்களுக்கும் அந்த நடிகருக்கு சம்பந்தமே இருக்காது. இவர்களுக்கும் அந்த நடிகைக்கு சம்பந்தமே இருக்காது. பேசியிருக்க கூட மாட்டாங்க. முகம் கூட தெரியாது. ஆனா இவங்க வந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன நடந்தது தெரியுமா, அது என்ன நடந்தது தெரியுமான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி பேசுகிறதை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லையா? இந்த கூட்டம் இருக்கிறதுனால இவங்க அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்ப உண்மைகளும் சேர்ந்து அந்த அவதூறோடு சேர்ந்து போய் மறைஞ்சு போயிடு காணா போயிடு. எனக்கு பதட்டமே என்னன்னா, ஆமாங்க நீங்க ஒருத்தரை குறிப்பிட்டு இவங்கள மேல அவதூறு பரப்புறதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல அவதூறு பரப்புறதுக்கு காரணம் என்னன்னா, பழுத்த மரம் கல்லடி படம். ஒரு பிரபலமா இருக்கிற ஒரு மீது ஒரு நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா எல்லாரும் பாப்பாங்க உடனே டக்குன்னு. ஆஹா இந்த நடிகரை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களா, ஓ இந்த நடிகருக்கு இந்த நடிகைக்கும் சண்டை ஆயிடுச்சா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா, இல்ல இந்த நடிகர் இந்த நடிகையோட நெருக்கமாயிட்டாங்களா, இந்த எத்தனை குடும்பங்கள் அவதூறால் பிரிந்திருக்கிறது, எத்தனை குடும்பத்தில் அவதூறால் பிரச்சனைகள் இருக்கு. நீங்க மற்ற துறைகளை விட சிறைத்துறையில எவ்வளவோ பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க. பொதுவா ஒரு விஷயத்த வந்து சாதாரணமா சொல்லிட்டு போயிருவாங்க. அங்க என்ன நடந்தது தெரியுமா, அது ஒரு விபத்தா இருக்கும். ஆனால் அது திட்டமிட்ட விபத்தாக மாத்துவாங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு பெரிய பூதாகரமான சண்டையா மாத்துவாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் அங்க நடந்திருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா, இங்க வந்து போட்டி மனப்பான்மையும் நான் என்னை விட நீ மேல் ஒரு இன்னொரு உயரத்துக்கு போகக்கூடாதுன்ற எண்ணமும் அதிகமாயிடுச்சு. சோ அது ரொம்ப தாக்கம் இருக்கிறதுனாலதான் இங்க பிரச்சனைகள் யாரும் யாரை பத்தியும் பேசுறதே கிடையாது. இப்ப இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக எல்லா இணையத்திலும் எல்லா இடத்திலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஆரம்பிச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடத்துல போய் பேசிட்டு வந்துட்டேங்க. எல்லா இடங்களிலும் கேட்கிற விஷயங்கள் என்ன, ஏங்க நீங்க எல்லாரோட நல்ல நடிகர் நிறைய விட்ட பழக்கம் வச்சிருக்கீங்க, பேசுறீங்க, எல்லாமே இருக்கு. ஏன் ஒரு நடிகரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, மூத்த நடிகர்கள் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறாங்களே, பிரபல நடிகர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்டா இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சம்பந்தப்பட்டவர்கள் தானே வாய் திறக்கணும். ஏன்னா அவங்க ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா, எங்கே தான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் தனக்கு எதிராக அது பூமரங் மாதிரி திருப்பப்படுமா, அதுல உண்மை இல்லைன்னா கூட இது உண்மை இருக்குன்னு ஒருத்தர் கதை கட்டினாங்கன்னா அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதை சரி பண்றதுக்கு அவருக்கு பெரிய டைம் எடுக்கும். அதனால நமக்கு ஏன் நம்ம மேல இல்ல, ஓகே நம்ம ஒரு ஓரமா இருக்கோம், இது நம்ம இண்டஸ்ட்ரியில நடக்கல, அது மலையாள இண்டஸ்ட்ரியில நடந்திருக்கு, இப்படி ஒதுங்கி போகிற நிலைமையில இருக்கிறதுனாலதான் அவங்க ஒதுங்கி போறாங்க. வேற வழி இல்லாம இவர் நிர்வாகத்துல இருக்கிறதுனால விஷால் வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவர் பேசினாரு, இப்ப சிக்கி சின்னாபடம் ஆயிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே தவிர அவரும் சக நடிகராக மட்டும் இருந்தா அவரும் எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங்ல இருக்கேன் இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஊர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இது பத்தி பேசியிருக்கவே மாட்டார். அதான் யதார்த்த நிலை இதுதான். ஆனா என்ன ஒரு கமிட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கமிட்டியில வந்து பாருங்க பெண்கள் அதிகமாக இருக்கிற அதே நேரத்துல எல்லா துறைகள்ல இருந்து இருக்கணும், காவல்துறையில இருக்கணும், நீதித்துறையில இருக்கணும், பத்திரிகையாளர் துறையில இருந்து இருக்கணும். இங்க மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. இவருடைய எல்லாம் அமைத்து உண்மையிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, பாலியல் ரீதியான பிரச்சனையை விட வேறு பிரச்சனை இருக்குங்க. சம்பளம் ஒழுங்கா தர்றது கிடையாது ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு, அதை சரி பண்ணணும். அவர்களுக்கான இடவசதி ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, தங்குமிட வசதி தர்றது இல்ல, பெண்களுக்கு இருக்கிற இயற்கை உபாதைகள் நிறைய பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் அந்த நேரங்கள்ல படப்பிடிப்பு நடக்கும்போது அவர்களுக்கு ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டு வராது. சில நேரங்கள்ல அவர்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அவர்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்து அவர்கள் வந்து வெளியே அனுப்பணும், அவர்களுக்கு பாதுகாப்பா அவங்களை அனுப்பி வைக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் பேசுவதற்கு தான் இந்த கமிட்டி அமைஞ்சு அது ஒழுங்கு பண்ணி அது ஒரு பெரிய விதிமுறைகள்லாம் வகுத்து அது களத்துக்கு வருவதற்கு காலம் கடந்துரும்.
நான் ரொம்ப சியல்பா ரொம்ப சாதாரணமா ஒரு வரியில சொல்றோம்னா, நீங்க படையெடுக்கிற நீங்களே முடிவு பண்ணுங்க. எதுக்கு ஒரு கமிட்டி வரைக்கும் வெயிட் பண்றீங்க? எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தர் வரணுமா? ஏன் நீங்களே முடிவு பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? நீங்களும் குடும்பத்தாரோட தான் இருக்கீங்க. உங்களுக்கு மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருக்கும், குழந்தைகள் இருக்கும், பெண்கள் இருப்பாங்க, சகோதரி இருப்பாங்க. அப்ப நீங்க அதை திங்க் பண்ண மாட்டீங்களா? பெண்களை போக பொருளா மட்டுமே பாப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன கணக்குல எடுக்கிறது? இந்த கேள்வி வருமா இல்லையா? பெண்களுக்கு மட்டும் தான் இந்த பாலியல் ரீதியா பிரச்சனை இருக்குன்னா அதுவும் தப்புங்க. ஆண்களுக்கும் இருக்குங்க. ஆண்களுக்கும் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனால் அங்கேயும் அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஏன் அவங்க பேசுறது இல்லைன்னா அவர்களுக்கு பெரிய சவால்கள் அதுல இருக்கிறது இல்ல. பெண்கள் மாதிரி சந்திக்கிற சவால்கள் ஆண்களுக்கு இருக்கிறது இல்ல. சோ தீர்வு அவர்களாகத்தான். பெண்கள் அவங்களே முடிவெடுக்கலாம். அவங்களுக்கே எல்லா உரிமையும் இருக்கு. பட் இதுவும் மற்ற துறை மாதிரி இதுவும் ஒரு துறை தொழில் அப்படின்னு ஆண்களும் நினைத்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காதுன்றது என்னுடைய எண்ணம். ஓகே சார். இப்ப நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஒரு நடிகரோ நடிகையோ உங்ககிட்ட இத பத்தி ஷேர் பண்ணிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. நான் வந்தப்ப கேட்டாங்க, உள்ள என்டர் ஆனப்ப கேட்டாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா நடிகருக்கும் எல்லா நடிகைக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் எங்கேயோ நடந்திருக்கும். ஆரம்பத்துல அவங்க என்ட்ரி ஆகிற காலகட்டத்துல சில நேரங்கள்ல அந்த நடிகை வந்து இந்த துறையே வேண்டாம், எனக்கு தப்பா இருக்கு இந்த துறை, நான் வந்து இந்த துறையில சாதிக்கணும்னு வந்திருக்கேன், என்னப்பா சாக்கடையா இருக்கு இந்த துறை, வேண்டாம் எனக்குன்னு ஒதுங்கி போனவர்கள் நிறைய உண்டு. ஆனால் இல்ல நான் இதை எதிர்கொண்டு வருவேன், நான் நடிக்க தான் வந்திருக்கேன், நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லைன்னு சொல்லி அதை எதிர்த்து போராடி ஜெயித்தவர்களும் உண்டு. சோ இப்ப வந்து அப்படிலாம் யாரும் எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு பெரிய உச்ச நடிகரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட இயக்குனரா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் வந்து இதுதான் அளவுகோல் அப்படின்னா அதுதான். அதை தாண்டி நீங்களும் வர முடியாது. ஏன்னா பேக்கப் ஆன பிறகு யாரும் அந்த நடிகைகள் தங்கி இருக்கிற அறை கதவை தட்டுவதற்கான வாய்ப்புகள் இங்க எதுவுமே கிடையாது. இப்ப இவங்க சாந்தி வில்லியம்ஸ் எல்லாம் நான் அந்த நேர்காணல் பார்த்தேன், ராத்திரியில வந்து ஏன் அறக்கதை கூட தட்டுவாங்க, அவங்களுக்கு என்ன வயசு, அவங்க அறக்கதை கூட தட்டுவாங்க, நான் அதை திறக்க மாட்டேன், ரொம்ப கேவலமான இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரின்னு அவங்க வந்து ஓப்பனா அடிச்சு உடைச்சிருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ரகிளான டைம். பட் இப்ப வந்து அப்படி யாருக்கும் எந்த சிக்கலும் அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் கொடுக்கவே முடியாதுங்க. இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்ணாலும் ஆன் ரெக்கார்ட்ல மாட்டிக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் சிசிடிவி இருக்கு. பெண்களே தனக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளோட தான் எல்லா இடங்களுக்கும் போறாங்க. சோ அதனால இங்க வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் சொல்வதற்கோ அந்த சிக்கல் இருக்கா அப்படின்னு பேசுவதற்கெல்லாம் கிடையாது. கடந்த காலங்கள்ல இருந்ததுன்னா அப்ப வந்து தொழில்நுட்ப வசதி ரொம்ப கம்மி, அங்கெல்லாம் யாரையும் கேட்க முடியாது. ரெண்டாவது வந்து வாய்ப்பு நான் தரேன்னா எனக்கு சில விஷயங்களை நீ வந்து இதுக்கெல்லாம் ஒத்து போனாதான் வாய்ப்பு வழங்கப்படும்ன்ற மாதிரி எழுதப்படாத விதி எல்லாம் அப்ப இருந்துச்சு. அதனால அந்த நெருக்கடிகள்லாம் நான் சொல்றேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப கிடையாது, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் அந்த கதைகள்லாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க நிறைய இன்சைட்ஸ் வந்து எங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து பிரச்சனைங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் முன் வச்சிருக்கீங்க. இது இன்னும் இதுக்கு எப்படி பிரச்சனை வந்து எங்க போகுது, இன்னும் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரெல்லாம் இன்னும் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கும் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே நன்றி சார், தேங்க்யூ. Taste Daily. Taste the Daily.